अलग अलग फर्स्ट वीडियो बना रहे नेक्स्ट एडिटिंग ஆனா இது புதுசா இருக்குனே புதுசா இருக்கு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். லாஸ்ட் வீடியோ எங்கே முடிஞ்சதோ அங்கே தான் நான் ஆரம்பிச்சிருக்கேன். இவர் பார்த்தீங்கன்னா இவர் கோயம்புத்தூரில் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஒரு 2-3 தமிழ் வார்த்தை தெரியுது, அப்படியே பேசிகிட்டு இருந்தாங்க. இல்லை, அவர் சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம். அங்கே பாருங்கள், அந்த போட்டு போயிட்டுருக்கா. இது வந்து ப்ரைவேட் போட்டு. இந்த பக்கம் வந்து அவங்க கவர்மெண்ட் நடத்துகிற போட்டு வருமாமா. இது சின்ன சின்ன வண்டி, காரெல்லாம் ஏற்ற முடியாது. பைக் பாருங்கள் எப்படி ஏற்றிருக்காங்கன்னு. எப்படி ஏற்றி எப்படி இறக்குவாங்கன்னே தெரியல. இது வந்து 50 rupees சம்திங் அந்த மாதிரி வரும். இதுதான் பெரிய போட்டு. இந்த பக்கம் வரும். ஏதோ டைம் வந்து 1:30க்கு அதாம்மா. ஸோ இதுலேயே போக சொன்னாங்க என்னைய. நான் போகலை. நான் வந்து இவர் சொன்னார் அப்புறம் போய்க்கலாம் அப்படின்னு சொன்னாரா பின்னாடி இருக்கிறவர். ஸோ அங்கே பாருங்கள் எப்படி ஏற்றுறாங்கன்னு பாருங்கள். ஓ, அவங்களே ஆள் வச்சு அவங்களே ஏற்றிக்கிறாங்க. நாம் கஷ்டப்படணுங்கிற அவசியமே கிடையாது. இப்படி கொண்டு வந்து இப்படி நிறுத்திடுவாங்க வண்டியை. கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது. இது இன்னும் ஏற்றுவாங்க போல இருக்கு. எனக்கு இதில் போகணுன்னு தான் ஐடியா. இதில் போகிறக்கு ஐடியா இல்லை. 130 ஓகே. இந்த டிக்கெட் இப்போ கேட்டால் 130க்கு தான் டிக்கெட்டே கொடுப்பாங்களாம்மா. போட் மூவிங் டைம் 130 ஓகே. பாருங்கள், இப்போ ஒவ்வொரு வண்டியாக வந்துக்கிட்டு இருக்குது. போக போக அவங்க நிறுத்தி நம்ம ஊர் டவுன் பஸ் மாதிரி தான் டிக்கெட் வர வரைக்கும் கூப்பிட்டு ஏற்றுவாங்களா, அந்த மாதிரி தான் இங்கே இருக்குது. நீ பெயின் அதிகமாகிடுச்சு. हेलो माय नेम विश्वेश स्वाई माय यूट्यूब चैनल है இல்லை வரல विश्वेश स्वाई @1961. இதுதான் சேனல் நேம், இந்தியன் பௌஜியா. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களாண்ணா? கிட்டத்தட்ட 3 நாளைக்கு அப்புறம் இப்போ தான் தமிழ் வார்த்தையே நான் கேட்குறேன். நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி. ஃபோனில் பேசுனதோட சரி, நேரில் இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன். பொண்ணு को लव பண் रहा था तमिल में मैं उसको बोला था நான் உன்னை காதல் நிக்கிடே நீ உனக்கு ரொம்ப பிடிச்சு. இதே ஃபஸ்ட்டு தமிழ்நாடு வந்து இதை கற்றுக்குறீங்க. தமிழ்ல 1-2 சால். பெரிய போட்டுக்கெல்லாம் வண்டி போயிடுச்சு. ஆளுகள்லாம் போயிட்டான். படாவல 50 rupees. 2 டிக்கெட். ஓகே நோ ப்ராப்ளம். அந்த பெரிய போட்டில் தான் போகணுன்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு தான் வெயிட் பண்ணியிருக்கேன். கவர்மெண்ட்டே சின்ன போட்டு இருக்காமா. பட் இதை பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 5 ரூபா, வண்டிக்கு 20 ரூபா, மொத்தம் 2 வண்டிக்கு சேர்த்து 50 ரூபா. நாங்கள் இது எனக்கு பதிலாக அவன் டிக்கெட் எடுப்பானு என்னமோன்னு பார்த்தேன். இல்லை அந்த ஆள் போயிட்டான். அப்போ நம்ம ஏற்ற போகிறோம். அப்படியே ஏற்றுறேன். அதெல்லாம் பாருங்கள் அப்படி ஏற்றுறாங்க. நான் ஜி கார்டை தொலைச்சிட்டு நம்ம இப்படி பண்ணியிருக்கேன். அங்கே பாருங்கள் அந்த மாதிரி அப்படி ஏற்றிட்டு போகலாம். இதில் நிறைய டால்ஃபின் வரும். சால்ட் லேக்கு தான், ஆனால் டால்ஃபின் இருக்குது அப்படின்னாங்க. ஸோ அதில் போனோம்னா நம்ம உயிரை கையில் விட்டுருக்கோம். ஆனால் த்ரில்லிங்காக இருக்கும். பட் இதில் போனோம்னா கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். இந்த ஃபெரியில் வண்டி ஏற்றிட்டு போகிறதெல்லாம் நான் வந்து செரி வீடியோவில் தான் பார்த்துருக்கேன். அவன் வந்து கண்ட்ரி விட்டு கண்ட்ரி போவோம் அப்படி. பட் நம்ம இன்னும் உள்ளூருக்குள்ளேயே. இங்கே பாருங்கள், இந்த இதில் இத்தனை பைக் நிற்கிதா. பாருங்கள், லோடோட ஒரு வண்டி. என் வண்டிக்கு தள்ளி விட்டுறாதீங்க, நான் வேறு ஓரத்தில் நிறுத்தி வச்சுருக்கேன். நீ இது மாதிரி 2-3 வண்டி, மொத்தம் 4 கார் போகலான்னு நினைக்கிறேன். நம்ம பைக் இங்கே இருக்குது, தண்ணி அங்கே இருக்குது. இதுக்குள்ளே என்னமோ இருக்குது. இன்ஜின் நான் பாட்டுக்கு அங்கே ஜென்ரேட்டர் சுற்றுறதே பார்த்துட்டு இருந்தேன். மூவ் ஆகிடுச்சுங்க. இப்போ பாருங்க, தெரியுதா? ஓ பயங்கரம், அப்படியே ரொட்டேட் ஆகுது. டிரைவர் மேலே இருக்கார். நம்ம அந்த இடத்துல தான் ஏறணும். இங்கே பாருங்க போயிட்டுருக்கு. செமையாக இருக்குது. கேமரா விட்டுருவோன்னு பயமாக இருக்குது எனக்கு.
டால்ஃபின் வருமாமா. அது நம்ம அதிர்ஷ்டம் தான் டால்ஃபின் பார்க்குறது. இது இருந்தால் நமக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் சும்மா டால்ஃபின் பார்த்துருக்குறோம், பட் இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்துட்டு நான் பார்க்குறது சூப்பராக இருக்கும். பாருங்க, வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. எனக்கு அந்த ஹீட் ஸ்ட்ரோக் மாதிரி வந்துடுமே என்ன மாட்டேன். நான் ஓஆர்எஸ் பொடியெல்லாம் குடித்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயே 30 டிகிரி காட்டுது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு 35 டிகிரிக்கு மேலே தான் இருக்கும். சொன்ன மாதிரி நமக்கு வெயில் தாங்கலை. இப்போ பார்த்தீங்கன்னா நான் போட்டில் வந்துட்டுருக்கேன். அவர் எல்லோரும் காட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஓகே, காட்டிக்கலாம். அவர்கிட்ட சும்மா லிட்டில் பிட்டாக பேசிகிட்டு இருந்தேன். ஏன்னா அவங்ககிட்ட பேசி 1-2 வார்த்தை அப்படி தான் வருது. அவர் ஒன்று கேட்டார், தளபதி விஜய் அப்படின்னு. அப்படி இங்கே வரைக்கும் வந்திருக்குதுங்க. பயங்கர வேற லெவல். தளபதி விஜய் பிடிக்குமா जी யூ இன்ட்ரெஸ்ட் தளபதி விஜய்? हाँ, वो उसका मूवी अच्छा लगता है, लेकिन उसका पॉलिटिक्स अच्छा नहीं लगता। अच्छा नहीं। சாரி, இது நான் எதுவுமே சொல்லல. ஆக்டிங் சூப்பராக இருக்குது, ஆனால் பாலிடிக்ஸ் வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நான் ஒன்றும் சொல்லல. அவர் தளபதி விஜய்னு ஏதோ வித்தியாசமாக சொல்ல போகிறாருன்னு நான் கேமரா ஆன் பண்ணேன். பட் பாலிடிக்ஸ் வேண்டான்னு அவர் சொல்கிறார். நான் சொல்லப்பா. வாழ்க்கை கொஞ்ச நேரம் சும்மா ஏன்டா ஆட்டையை கலைக்கிறேன். உடனே வண்டி எடுக்கிறதுக்கு எல்லாம் தயாராகிட்டாங்க. எல்லாத்தையுமே காட்டணும். என்னதே இல்லையே, செகண்டில் எல்லோரும் கிளம்பிட்டாங்க. நான் லாஸ்ட்டில் இருந்தேன்னா அதுக்குள்ளே செட் பண்ணுறக்கு அவ்வளோதான் முடிஞ்சது. செம ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். टिकट ओके भैया। डॉल्फिन देखने के लिए जाना है, जो जो व्हाइट कलर वाला घर है ना राइट साइड से, हाँ। उधर से बुकिंग हो रहा है, जाके बुकिंग करना पड़ेगा। அப்படியாதா? ஓகேவா? எப்போ? தேங்க்யூ. நிழல் இருந்தால் கொஞ்சம் ஒதுங்கி நிற்கணும். ஒதுங்கி அந்த தண்ணி டேங்க் பேக்கில் வச்சுருக்கிற தண்ணியே வந்து பயங்கரமாக சூடாக இருக்கும். இப்போ டால்ஃபின் பார்க்க போகலாம். ஒரு ஆளுக்கு 200 ரூபா தான். நாங்கள் பார்க்க போகலாம். அந்த போட்டு கிராஸ் ஆச்சு இல்லையா, அந்த மாதிரி பார்க்க போகலாம். பட் என்ன எனக்கு பிரச்சனைன்னா, இந்த லக்கேஜு இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் தூக்கிட்டு நான் போக முடியாது. அதுக்கு இருக்குதா இல்லையான்னு தெரியல. யாராச்சும் கொஞ்சம் லாங்குவேஜ் இருந்தால் தெரிஞ்சால் பரவாயில்ல. இப்போ எனக்கு ஹிந்தி மட்டும் ஓரளவுக்கு ஒரு 50% தெரிஞ்சதுன்னு வச்சுக்கிங்களேன், நல்லா மேனேஜ் பண்ணிக்கலாம். இந்தியா ஃபுல்லாக சுற்றலாம். நீங்கள் என்ன சொன்னாலும் சரி. அது தெரியாமல் ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்குது. சமாளிச்சிக்கலாம். ஆனால் வந்து இந்த மாதிரி எனக்கு இப்போ டால்ஃபின் இதுக்கு பார்க்கப்பா இருங்க. வேப்ப மரம், அடாடாடாடாடா, நீ எவ்வளோ வெயில் அடித்தாலும் சரி, வேப்ப மரத்து நிழல் வேறு லெவல். இந்த ஃபெரி ரைடு பார்த்தீங்கன்னா ஆஹா ஓஹோன்னு அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் இது வரைக்கும் நான் பண்ணாத விஷயம். என்ன மாதிரி எத்தனை பேர் பண்ணாமல் இருப்பீங்க? அவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது அவங்க டெய்லி அன்றாட வாழ்க்கையில் நடக்கிற விஷயம். அதனால் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. எனக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் இதாக இருந்தது. சொன்னப்போவே ஆஹா, இது எப்படி பைக்கு எப்படி ஃபெரியில் கொண்டு போய் எப்படி போட்டு இப்படி போட்டு அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிட்டு இருந்தேன். அது எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியாமல் இருந்தது. பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாம் தரையில் எப்படி இருக்கிறோமோ அதுதான், வேறு எந்த டிஃப்ரெண்ட்டும் தெரியல. ஜென்ரேட்டர் மூலியமாக தான் இயக்குறாங்க. ஆனால் கொஞ்சம் த்ரில்லாக இருக்கணும் அப்படின்னோம்னா நாம் அந்த சின்ன போட் எடுக்கலாம். சின்ன போட் எடுத்துகிட்டு போனோம்னா சூப்பராக இருக்கும். பார்ப்போம், நம்மளுக்கு மறுபடியும் வாய்ப்பு கிடச்சா அந்த சின்ன போட்டில் போகலாங்க. சேஃப்டி கருதி தான் நான் இந்த இதில் போனேன். அவங்க சின்ன போட்டை ஏன் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா, அதில் பைசா அதிகம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு ப்ளஸ் வண்டிக்கு 25 ரூபா. அது சின்ன போட்டில் போனால் 50 ரூபா. அதனால் நிறைய பேர் இங்கே நின்றுட்டு இருந்திருக்காங்க. லாங்குவேஜ் ஒரு பெரிய தடையாக இருக்குதுங்க. ஓரளவுக்காவது ஹிந்தி கற்றுக்கணும், ஒரு 50%. நான் ரொம்ப வருஷமாக இப்படியே தான் சொல்லிகிட்ருக்கேன். வரவே மாட்டேங்குது. 1-2 வார்த்தைக்கு வரும், ஆனால் தொடர்ந்து பேசுனா எனக்கு வராது. ஆனால் ஹிந்தி வந்து கொஞ்சம் நிதானமாக பேசுனாங்கன்னா நான் புரிஞ்சுக்குவேன். ஜாக்கெட் எடுத்து முன்னாடி வச்சுக்குவோமா, அதுதான் நல்லதான். பேக்கை தொலைச்சேன், அந்த பஞ்சி கடை தொலைச்சேன். காலையில் வாட்சை தொலைக்க தெரிஞ்சிருப்பேன். இப்போ ஜாக்கெட்டை தொலைச்சிட போகிறேன். சரி, ஓகே. இன்னும் ரூமெல்லாம் எதுவும் புக் பண்ணல, போய் தான் பார்க்கணும். பூரி எப்படி இருக்குன்னு தெரில. ரூமு கண்டிப்பாக வந்து ஏசி ரூம் தான் எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் கரெக்டாக 2:30 அது அரை மணி நேரம் அந்த ட்ராவலிங் டைமு. இப்போது 1:30 மணிக்கு அங்கே எடுத்தாங்க, 2 மணிக்கு அதை கொண்டு வந்து விட்டுட்டாங்க. இப்போ எனக்கு அங்கேருந்து
அந்த வீடியோவை வந்து ஷெட்யூல் பண்ணுறதுக்காக எனக்கு டைம் ஆகிடுச்சு. அதை இதையும் பார்த்துட்டு கொஞ்சம் இந்த இது ஓஆர்எஸ் பொடியை குடிச்சிட்டு இப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதை ஃபுல்லாக போட்டு ஒரு 3/4 பாட்டில் தண்ணி அடிச்சிட்டேன். சாப்பிடலாம் வேணாம், இதே தண்ணி குடித்ததே போதும். 2:30 மணி, ஒரு 3:30-4 மணிக்கெல்லாம் ரூமுக்கு போயிடுவேன்னு நினைக்கிறேன். போயிடுச்சா? சூப்பர்ரா. உன்ன மாதிரி ஒரு 1ஆம் நம்பர் பைத்தியக்காரனை, அதாவது இப்படி செய்யுங்கன்னு சொல்கிறதுக்கு நிறைய யூடியூபர்ஸ் இருப்பாங்க, ஓகேவா? இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நான் ஒருத்த மட்டும்தான் இருக்கேன். எங்களுந்தும் தெரியலையே. ஐயோ, எனக்கு பயமாக இருக்கே. முதல்ல என் ஒய்ஃபுக்கிட்ட மட்டும்தான் திட்டி வாங்கிட்டு இருந்தேன் நான். இப்போ வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கிட்டையும் திட்டு வாங்குவேன்னு நினைக்கிறேன். என்னடா நெட்டாக போல்ட்டா ஒன்று விழுந்தா கிடைக்காதா? இங்கே பாருங்க, சிக்கரும பைத்தியரத்தம். இங்கிருந்து விழுந்தது, நான் விழுந்துருச்சோன்னு நினச்சேன். பயந்துக்கிட்டு என்ன தேஞ்சிட்டியா, மறந்துட்டியா, இருந்துட்டியா, தேஞ்சிட்டியா, ஏதாச்சும் ஆயிருக்கா? இல்லை, இதெல்லாம் வந்து நான் யார் மேலேயும் தப்பெல்லாம் சொல்ல மாட்டேன். முழுக்க 100 இல்லை 200% நான் தான் காரணம், வேறு யாரும் காரணம் இல்லை. ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது. ஒன்றும் இல்லை, கிராமம் ரொம்ப முன்னேறாத கிராமம் மாதிரியே எனக்கு தெரியுது அந்த கட்டிடத்தெல்லாம் பார்க்குறப்போ. பெட்ரோல் பங்க் கூட இல்லைங்க இங்கே பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டிலில் பெட்ரோல் விற்றுட்ருக்காங்க. ஒரு இளநீ பிரேக் ஒன்று அடிச்சே ஆகணும். பையா கித்தனா? ரெண்டில் 1 இளநீ 1 தேங்காய். ஒரு தேங்காய் போதும். இங்கேருந்து புவனேஸ்வர் 73, கொனார்க் 55, பூரி 20. காலையில் சாப்பிட்டதா, இன்னும் எதுவும் சாப்பிடல. 2 இளநீ குடித்தேன் இல்லையா, 2 இளநீ நம்ம ஊர் கணக்கு, ஒரு இளநீக்கு கம்மியாக தான் வரும். அப்புறம் ஒரு அரை தேங்காய் மட்டும் போதும்னு சொல்லிவிட்டு அந்த அரை தேங்காயை ஃபுல்லாக சாப்பிட்டேன் நான். தேங்காய் உடம்புக்கு நல்லது தானே. அரே கியாவா, ஸ்டண்ட் பண்ணி விழுந்துட்டான். ஜஸ்ட்டு மிஸ்ஸு, கண்டென்ட் கொடுத்துருப்பான். நான் பார்க்கலாம் விழுந்ததை. எவ்வளவு வன்மமாக இருக்கிறோம் பாருங்க. இந்த வழியாக வர்றப்போ பார்த்து தாங்க வரணும். மாடு அளவு இல்லாமல் இருக்குது எல்லாம். அப்படியே 2 மாடு பார்த்தீங்கன்னா 2 சண்டை கட்டிட்டு இப்படி உள்ளே வந்தது. நான் என்னை காப்பாற்றுவேனா வீடியோ எடுப்பேனா? ஃபஸ்ட்டு என்னை காப்பாற்றிக்கணும் அப்படின்ட்டு தான் நான் அப்படியே ஒதுங்கி ஓரமாக போய் எஸ்கேப்பு. 2 ஒன்றோட ஒன்று முட்டிக்கிட்டு, அதனால் கொஞ்சம் கவனமாக போகணும். போய்க்கலாம், மெதுவாக போய்க்கலாம். அரசாங்கத்துக்கு ஒரு வேண்டுகோள், நீங்கள் எப்படி என்ன வேணாலும் பண்ணுங்கள், ஆனால் இந்த மாதிரி மரங்களை நட்டு வைங்க. இப்போ 2 கிலோமீட்டராக பார்த்துட்டு இருக்கிற இதே மாதிரி தான் வந்துட்டுருக்குது. சரி, ஓகே, இதை சொல்லணும் அப்படின்ட்டு அப்படியே ஜில்லுன்னு இருக்குது. அது புளிய மரமா, என்ன மரம் இது? ஏதோ ஒரு மரம், புளிய மரம் இல்லை. நான் பொதுவாக அரசாங்கத்துக்கு வேண்டுகோள் தான் சொன்னேன், எந்த அரசாங்கத்துக்குன்னுலாம் சொல்லலை. ஓகே, பாருங்கள், அடிக்கும் தலைக்கு அப்படியே தான் இருக்குது. சூப்பர்ல. எங்காச்சும் உதச்சடா சாமி. வந்துட்டோங்கோ, புரி வந்தாச்சு. இங்கே தான் ஏதாவது ரூம் கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு தெலுங்கு பிரச்சனை முடிஞ்சது, அடுத்தது ஒடிசா பிரச்சனை. அது ஹிந்தி இருந்தால் மேனேஜ் பண்ணிக்கலாம். ஹிந்தி எங்கே இருக்குது? பார்க்கிங் இப்படி தான். ஓகே, பைசா கித்தனா? காய்ஸ், ஒரு வழியாக வந்து ரூமுக்கு வந்தாச்சு. நான் இப்போ வந்திருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா பூரி ஜெகநாத் கோயிலுக்கு கொஞ்சம் முன்னாடியே இருக்கிறேன். இது என்னோடய பக்கெட் லிஸ்ட்டில் இருந்த ஒரு இடம் தான். ரொம்ப நாளாக வரணும்னு ஆசைப்பட்டேன் நான். பட் இன்றைக்கி வந்திருக்கிறேன் நான்.
இங்கே ரூம் பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி 2 நாள் தங்கியிருந்த அந்த ரூம் எதையுமே நான் உங்களுக்கு காட்டியிருக்க மாட்டேன். ஏன்னா அந்த ரூமெல்லாம் வந்து ரொம்ப 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 சுமாராக இருந்தது. இது பார்த்தீங்கன்னா 1500. ஆனால் காலையில் 8 மணிக்கே செக் அவுட் பண்ணிடுவோமாம்மா. இங்கே அப்படி தான் போல் இருக்குது எல்லா ஹோட்டல்லையுமே. சரி நம்ம அதுக்கு முன்னாடியே செக் அவுட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். பார்த்தீங்கன்னா 1500 சொன்னாங்க. கொஞ்சம் பேசி 1200 பரவாயில்ல, ஒரு நாளைக்கு நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் ரூமு. வந்த கொஞ்ச நேரத்துலையே என்னோடய ஐட்டங்கள் எல்லாம் எப்படி போட்டு வச்சுருக்கிறேன் பாருங்கள். இதெல்லாம் வண்டியில் கட்டிட்டு வந்திருக்குறோம். இது ரூம் நல்லா தான் இருக்குது. எல்லா பக்கம் ஜாமான் இருக்குது, நான் அப்புறமா எடுத்து வைப்பேன். சூப்பராக ஏசி ஈஸி எல்லாம் மேக்கப் எல்லாமே நல்லாயிருக்கு. பாத்ரூம் எல்லாம் என்னத்தை காட்டுறது. ஓகே, இப்போ ரூம் பார்த்தீங்கன்னா எனக்கு 4வது மாடியில் கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி பெயினாக இருக்கிறேன், கால் வெளியிலோடு இருக்கிறேன், எனக்கு எதாவது கீழே கிடைக்குமா அப்படின்னு கேட்டாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ரூம் பாருங்கன்னு 2வது ஃப்ளோர் கூப்பிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஒருத்தன் வந்தால் அது இதுன்னு பேசிட்டு கடைசியில் 4வது ஃப்ளோர் கொண்டு வந்தாங்க. நான் வேண்டான்னு சொல்லலான்னு பார்த்தா சரி இதுக்கு மேலே நான் போய் அலைஞ்சிட்டு எங்கே போய் இது பண்ணுறது அப்படின்ட்டு பார்த்தா பக்கத்துலேயே மொட்டை மாடி. அப்போ நான் டக்குன்னு ஒரு ஐடியா பண்ணேன், சரி கஷ்டப்பட்டு இருந்து பரவாயில்ல பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு வந்து ரைடிங் ஜாக்கெட்டு, ரைடிங் பேண்ட்டு, போட்டிருந்த துணி எல்லாத்தையுமே நான் வந்து எல்லாம் வாஷ் பண்ணி போட்டேன். ஆக்சுவலாக நான் வந்து ஒரு செட்டு ட்ரெஸ்ஸு அந்த போட்டு வந்தேன் இல்லைங்களா, அது மட்டும்தான் துவைச்சி டெய்லியும் போட்டுட்ருக்கிறேன் நான். சரி ஓகே, நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கோயிலுக்கு போக போகிறேன். நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு மறுபடியும் நாளைக்கு எங்கே போக போகிறேன்னு நான் நைட்டு தான் வந்து கொஞ்சம் பார்க்கணும், எங்கே போகலாம் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. கொனார்க்கு நாளைக்கு போவேன் கன்ஃபார்மாக. ஆனால் வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு ஐடியா இல்லை. நான் தான் சொன்னேன்ல அன்பிளான்டுன்னு. லாஸ்ட்டு ஒரு பக்கம் போகணும், அது எனக்கு ஞாபகம் இருக்குது. பட் அடுத்தது எங்கே போக போகிறேன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ஒரு ஐடியா வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம எடுத்து அப்படியே பார்த்துட்டு இருந்தோம்னா. ஓகே, இதுக்கப்புறம் நான் கோயிலுக்கு போய் பார்த்துட்டு வந்து சாப்பிட்டு படுத்து தூங்க வேண்டியது தான். சின்ன அந்த கோயிலுக்கு நான் போகிறதுல கிளிப்ஸ் எடுத்தேன்னா நான் அதை ஆட் பண்ணுறேன். விருப்பம் இருக்கிறவங்க பாருங்கள், இல்லாதவங்க ஸ்கிப் பண்ணிங்க. ஓகேங்களா, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஜெய்ஹிந்த். ஒரு பெரிய ஏரியாங்க கோயிலுங்கிறது. கோயில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது, எல்லாம் ஃப்ரீ சர்வீஸ், நிறைய வண்டி போகுது. பட் நமக்கு எதுவும் ஒன்றும் புரியல. சரி ஓகே, சரி கால் வலிக்குது, முட்டி வலிக்குது, சரி ஓகே போயிடலான்னு பார்த்தேன். பரவாயில்ல, அப்படியே நடந்தே போவோம். கோயில் அங்கே தான் இருக்குது, கொடி பறந்துட்டு இருக்குது இல்லையா, எக்ஸ்ட்ரா வலி ஆகிடுமேன்னு ஒரு பயம் இருக்குது. சரி இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த மனிதர்கள் ஓட்டுற சைக்கிள் ரிக்ஷா இன்னும் இங்கே இருக்குது. மன்னிச்சுக்கோங்க மக்களே, என்னால் சத்தியமாக முடியல. உண்மையால் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. ஸோ மனசாட்சி அடமானம் வச்சுட்டு தான் நானும் வேறு ஆட்டோ அதெல்லாம் நின்று கேட்டால் எவனுமே ஏற்ற மாட்டேங்கிறேன். அந்த பக்கம் உள்ளே போகணுமாம்மா. இவங்க தான் நின்றுருந்தாங்க. சரி எவ்வளோன்னு கேட்டார். 50 ரூபாய்னாங்க. நம்ம ஒரு 20 ரூபா சேர்த்தியே கொடுத்துருவோம். ஓகேவா, கோயில் தெரியுதுங்களா? ஓகே, இப்போது நான் ஏதாவது பேசினா அவர் திரும்பி பார்ப்பார், அதுக்காகத்தான் இதாக பேசிகிட்டு இருக்கிறேன். எவ்வளோ கூட்டம் தெரியுமா, பயங்கரமான கூட்டம். பத்து வருஷத்துக்கு முன்னாடி மறந்தாச்சு, தமிழ் மறந்தாச்சு. ஓகே ஓகே, இதர் பஸ் போதுண்ணா. நீங்கள் தமிழே பேசுகிறீங்களேண்ணே. அண்ணன் பார்த்தீங்கன்னா பேர் என்னங்க? உத்தம் சிங் பார்த்தீங்கன்னா இப்போ இவரோட வண்டியில் தான் வந்தேன். உண்மையால் கால் வலி, அதனால தான் வந்தேன். ஆனால் வந்ததில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா தமிழ் சூப்பராக பேசுகிறாரு. ஏன்னா திருப்பூரில் 3 வருஷம் இருந்திருக்காரு. எங்கன்னா வீரபாண்டி பிரிவில் நிட்டிங் செக்ஷனில் இருந்திருக்காரு. மிஷினெல்லாம் ஓட்ட தெரியுமாம்மா. யாராச்சும் பார்த்தீங்கன்னா அவரை கொஞ்சம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் 3-4 நாள் ஆச்சு தமிழை கேட்டேன். யாருமே தமிழ் பேசவே இல்லை. சூப்பராக பேசுகிறாரு. ஆனால் 10 வருஷம் ஆச்சாம். 10 வருஷம் ஆச்சாண்ணா? 10 வருஷம் ஆயிடுச்சு.
ரொம்ப சூப்பர். எனக்கு கோயிலுக்கு போனதை விட இதுதான் ரொம்ப சந்தோஷம். ஓகே, தேங்க்யூ. இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதுவும் பிரச்சனை இல்லை. இங்கே பிரச்சாரம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. எதுவும் பிரச்சனையும் இல்லை. போகலாம். சும்மா ஐடியா அப்படியே போக வேண்டியதான். சரி, ஓகே, சரி.